வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா மல்லி வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான தேவையான பொருட்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா இலைகளை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். புதினா மல்லி இலைகளை கட் பண்ணி அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கரில் பண்ண போகிறதுனால குக்கர் வைக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 2 போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். அது நல்லா வதக்கணும், செவந்து வர அளவுக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். அப்புறமா தக்காளி 1 பெரிய தக்காளி, 1 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் 2 மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 போதுன்னு 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. இது 2ஐயும் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வரப்ப நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஊற்றி அதையும் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் அதை வெயிட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணி உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்து 2 விசில் விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.